பரிசுத்தம் உள்ளவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே சங்கீதம் 30வது அதிகாரத்துல 4 வசனங்கள், கடைசி 4 வசனங்கள் நம்ம வாசிக்க கேட்போம் ஒவ்வொன்றாக. கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி 9வது வசனம். ஆமா, நமக்கு தெரியும் தாவீது இல்லையா? ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை கர்த்தர் அரசனாக மாற்றினார், நல்ல உயர்வை கொடுத்தார். தாவீதுடைய வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த தாவீதுடைய நம்பிக்கை முழுவதுமாக ஆண்டவர் மீது இருந்தது. தெய்வத்தின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து வாழ்ந்த தாவீது தெய்வத்தின் மீது நம்பிக்கை மட்டும் வைக்கல, தெய்வத்தின் மீது வைராக்கியம். நம்பிக்கை ஓகே, வைராக்கியம் செகண்ட், நம்பர் 2. வைராக்கியம் அப்படிங்கிறப்போ எல்லா இடத்துலையும் நான் அவரை தான் முன்னாடி வைப்பேன், அதுக்கு தான் வைராக்கியம். ஸோ இந்த ரெண்டுமே உள்ள தாவீது. இந்த தாவீது இங்க சொல்லக்கூடிய வார்த்தை, கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமா இருக்கும். நான் உங்ககிட்ட நான் பிரார்த்தனை பண்றேன், நான் ஜெபம் பண்றேன், நான் பண்ற ஜெபத்தை தயவு செய்து கேளுங்கப்பா, என் மேல இரக்கமா இருங்கப்பா. அது மட்டும் இல்ல, கர்த்தாவே எனக்கு சகாயராய் இரும் என்று சொல்லி, சகாயர், ஒரு நல்ல ஒரு சகாயம் பண்ணக்கூடிய சகாயர், நண்பர், எனக்கு நீங்க அப்படி இருங்க. ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடிய பல மெத்தட்ஸ் இருக்குது. ஆனா இங்க தாவீதுடைய பிரேயர் எப்படி இருக்குன்னா, என்மேல் இரக்கமா இருக்கும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், பைபிள்ல ஆண்டவர் சொல்றாரு, நான் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல். மோசே ஆண்டவர்கிட்ட பேசும்போது சொல்றாப்புல, எனக்கு தயவு செய்து உங்களுடைய கிருபை எனக்கு வேணும், எனக்கு உங்க சமூகம் எனக்கு முன்னாடி செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசே ஆண்டவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் யார் மேல இரக்கமா இருக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்க மேலதான் நான் இரக்கமா இருப்பேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? எல்லார் மேலையும் இரக்கமா இருக்க மாட்டேன், நான் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் தான் நான் இரக்கமா இருப்பேன் அப்படிங்கிறத ஆண்டவர் மிக தெளிவாக யாத்திராகமம் 33வது அதிகாரம் 19வது வசனத்துல பர்ஃபெக்ட்டா சொல்றாரு. என்னுடைய தயையை எல்லாரும் நான் உனக்கு முன்பாக என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா. யார் மேல இரக்கமா இருக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்க மேலதான் இரக்கமா இருக்கு. அது என்னுடைய சித்தம், அது என் சித்தம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அவருடைய சித்தம் இருந்தாதான் இரக்கம், இல்லைன்னா இரக்கம் இல்லை. ஒரு பாடல் கூட நம்ம பாடுவோம் இல்ல, என்ன பாட்டு? என் சித்தம் அல்ல உன் சித்தமாக, என் சித்தம் அல்ல உன் சித்தமாக, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என் சித்தம் அல்ல பலவீனனாலே நீ பலவீனனா இருந்தாலும் அந்த பலவான் அவன் கூட இருந்தார் அப்படின்னா நீ பலமுள்ளவனா மாறிடுற. பலமுள்ளவனா அவருடைய சித்தம் உன் வாழ்க்கையில நடக்கணும். அவருடைய சித்தம் நடக்கணும்னா அவர்கிட்ட நான் என்ன ஒப்படைச்சாதான் எனக்கு அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கும். நம்ம சம்டைம்ஸ் என்ன நினைப்போம், ஏதாச்சும் ஒன்று பிளான் பண்ணுவோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம தாட்டா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. நீ உன்னை நினைக்கிற அது இப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீ நினைப்ப. ஆண்டவர் சொல்லுவாரு, இப்ப நல்லா இருக்கும், பின்னாடி நல்லா இருக்காது. அது யாருக்கு தெரியும்? அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால ஐயோ இது நடக்கலையே அப்படின்னு நீ ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த ஃபீல் பண்ணாத ஒரு மன நிலைமை எப்போ வரும்னா, நீ முழுசா அவர் நம்ப போதும். முழுசா அவர் அது வரைக்கும் வராது. உன்னுடைய சித்தத்தையே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க.
உன்னுடைய சித்தத்தை முழுவதுமா நீ அழிச்சிட்டு அவருடைய சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய இரக்கம் உனக்கு அளவில்லாமல் கிடைக்கும். அல்லேலூயா. இங்க கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும். எனக்கு எப்படிரும் என்று சொல்லி கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். பாருங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். ஜெபம் எப்படி இருக்கு பாருங்களேன். இந்த தாவீதுடைய இந்த ஜெபத்துல அவர் சொல்றாரு, உங்களுடைய இறக்கம் எனக்கு தேவை. ரொம்ப அழகா ஒரு வசனம் இருக்கு இல்லையா புதிய ஏற்பாட்டுல, விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல. எத்தனாவது வசனம்? ரோமர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பாருங்க, ரோமர் 9:16. நீ ஒரு காரியத்தை விரும்புற, அந்த காரியம் எப்படியாவது நடந்துட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நடக்கவே இல்லை. எப்படி? அப்போ நீ விரும்புறதுனால நடந்துருமா? நடக்காது. இரவும் பகலும் ஓடுற, எப்படியாவது இதை முடிச்சிடணும், செய்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஓடுறதுனால முடிஞ்சிருமா? முடியாது. அங்க ஒரு வசனம், அந்த வசனத்தினுடைய முடிவு எப்படி முடியுதுன்னா, நீ விரும்பினாலும் நடக்காது, நீ ஓடுனாலும் நடக்காது. ஆண்டோடைய இறக்கம் இருந்தா மட்டும்தான். ஆண்டோடைய இறக்கம் இருந்தா மட்டும்தான். அப்ப அவருடைய இறக்கம் நமக்கு முக்கியமா இல்லையா? ரொம்ப முக்கியம். தேவனுடைய இறக்கம் மிக முக்கியம். இப்ப தாவீது ஜெபிக்கும் பொழுது அவனுடைய பிரார்த்தனையினுடைய முக்கியத்துவம் என்னவா இருக்குன்னா, ஆண்டுடைய இறக்கம் எனக்கு. ஆண்டுடைய இறக்கம் நம்முடைய வாழ்க்கையில அநேக நாட்களாக ஒரு சில தடைகள் இருந்துகிட்டே இருக்குது, அந்த காரியம் நிறைவேறாமலே இருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இன்னும் ஆண்டுடைய இறக்கம் கிடைக்கும். என்ன ஆண்டுடைய இறக்கம்? இன்னும் நம்ம மாம்சத்தையே நம்பிட்டு இருக்கிறோம், இன்னும் மனுஷனை நம்பிட்டு இருக்கிறோம். சம்டைம்ஸ் நல்லா படிச்சிருக்கிறவங்க எஜுகேஷனை நம்புவாங்க, நல்ல பணம் இருக்கிறவங்க பணத்தை நம்புவாங்க, அந்த பணத்தை கொடுத்து எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு. நல்ல அதிகாரத்துல ரிலேட்டிவ்ஸ் இருந்தாச்சுன்னா அவர் இருக்கிறார், அவர் முடிச்சுவார். மனுஷனை நம்புவாங்க. மனுஷனை நம்புவதற்கு அவன் ஒண்ணுமே கிடையாது. நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், அது ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இங்க அதனால்தான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, நீ விரும்புவது, நீ ஓடுவது, அது எல்லாத்த விட முக்கியம் என்னன்னா, ஆண்டோடைய இரக்கத்திற்காக காத்திரு. எதுக்காக காத்திருக்கணும்? தேவனுடைய இரக்கத்திற்காக நீ காத்திரு. தேவனுடைய இரக்கம் உனக்கு கிடைச்சாச்சுன்னா ஆண்டவர் உன்னை அளவில்லாமல் உயர்த்துவார். பாருங்க, மோசேக்கு தேவனுடைய இரக்கம் கிடைச்சது. 80 வயசுல அந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 1500 கிலோமீட்டர் வாக்கிங் போறான். எத்தனை கிலோமீட்டர்? 1500 கிலோமீட்டர். 80 வயசுல யாராச்சும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு மூச்சு என்ன பண்ணும்? மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும், நடக்க முடியாது. கையில குச்சி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? சிலம்பு அடிச்சுட்டே ஓடுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா 80 வயசுக்கு மேல கடவுள் அவனுக்கு பலத்தை கொடுத்து 40 வருஷம் அந்த எகிப்திலிருந்து கானான் வரைக்கும் டிராவல் பண்ண வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பேசினா, பாருங்க தேவனுடைய இரக்கம் எவ்வளவு அதிகமா மோசேக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? ஆமென். கர்த்தர் இரக்கம் உள்ளார். இங்க தாவீது அவருடைய இரக்கத்திற்காக தேவ சமூகத்திலே கெஞ்சுகிறான், அவரை நோக்கி கூப்பிடுகிறான். அவரை நோக்கி கூப்பிட்ட தாவீது, அவரை நோக்கி கெஞ்சின தாவீது. பாருங்க, எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, லைஃப்ல செட்டில் ஆகணும், நல்ல வேலை கிடைக்கணும், அவன் எனக்கு அந்த பாக்கியம், அது இது அதெல்லாம் எதுவுமே இங்க அவன் ரெக்வெஸ்ட் பண்ணல. உங்க இரக்கம் எனக்கு எது வேணும்? உங்களுடைய இரக்கம் எனக்கு வேண்டும், தேவனுடைய இரக்கம் எனக்கு வேண்டும். ஒரு குருடன் 40 வருடத்துக்கு மேல குருடனா இருக்கக்கூடிய ஒரு குருடனுடைய வாழ்க்கையில அவனுக்கு பிச்சை எடுக்கிற தொழில இருக்கிறான், அவனுக்கு கண் பார்வை தெரியல. ஆனா அவன் இயேசுவே என் கண் பார்வையடைய செய்யும் அப்படின்னு அவன் கூப்பிடல. அவன் நல்லா தெரியும் அவனுக்கு ஆண்டுடைய இறக்கம் இருந்த பார்வை கிடைக்கும். அதனாலதான் அவன் எப்படி கூப்பிடுறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவருடைய இரக்கம் தேவை. பாருங்க, அந்த ஒளி இல்லாத கண்கள், இருளான வாழ்க்கை வெளிச்சமுள்ள வாழ்க்கையாக அந்த குருடனுக்கு மாறினது. காரணம், ஆண்டவர் நீ பார்வையை அடைவாயாக அப்படின்னு சொன்னார். தேவனுடைய இரக்கம் இருந்தா ஒரு நொடி பொழுதுல சூழ்நிலையை மாற்றுவார். அல்லேலூயா. அவருடைய இரக்கம் இருந்தாச்சுன்னா நம்முடைய சூழ்நிலையை ஒரு நொடி பொழுதுல மாற்றுவார். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உனக்கு இன்னது தேவை என்று அவர், உனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? உனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா உனக்கு என்ன தேவைன்னு நல்லா தெரியும், அதை எப்படி கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். எப்படி கொடுக்கணும்னு அவருக்கு, ஆமா. வரிப்பணம் கேட்டு வரும்போது அவர் என்ன சொன்னாரு? கடலுக்கு போ, தூண்டில் போடு, ஒரு மீன் மாட்டும், அந்த மீன் வாயில
வெள்ளி காசு. ஆமா, பீரோல பணம் இருக்குன்னு உனக்கு தெரியும். ஆனா கடல்ல ஓடிட்டு இருக்கிற மீன்ல எந்த மீனுக்கு வாயில வெள்ளி காசு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அது அவருக்கு தெரியும். அவருக்கு மட்டும்தான். அப்போ அவருக்கு ஒரு கடல்ல இருக்கிற கோடானு கோடி மீன்கள் ஓடிட்டு இருக்கக்கூடிய கடல்ல ஒரு ஏரியாவில் ஒரு மீனுக்கு வாயில வெள்ளி காசு இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அது நீ போய் தூண்டில் போடும்போது அந்த மீன் தான் வந்து மாட்டும் அப்படின்னு அவருக்கு தெரியுது. அவருக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் போட்டு 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 ஒண்ணுமே இல்லாம எவ்வளவு பேர் வராங்க. ஆனா அவர் சொல்றாரு, நீ போ கடலுக்கு போ, தூண்டில் போடு, ஒண்ணு மாட்டோம், ஒண்ணு அதை கொண்டு வா, அதுல பணம் இருக்கும், அதை எடுத்து வந்து கட்டிட்டு. என்னங்க இது பைத்தியக்காரத்தன மாதிரி இருக்கு. அதான் ஆண்டவர். அதான் அவர் எப்படி செய்வாரு, யாரை வச்சு செய்வாரு அதெல்லாம் தெரியாது. செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா செஞ்சிருவாரு. அல்லேலூயா. அதான் பரிசுத்த தேவன். அதனால நம்ம வாழ்க்கையில நமக்கு காணப்படக்கூடிய எல்லா சூழ்நிலைகள்லையும் நமக்கு என்ன தேவைன்னா ஆண்டுடைய இரக்கம். ஆண்டுடைய இரக்கம் தேவை. அவருடைய இரக்கம் மட்டும் கிடைச்சிச்சுன்னா பாருங்க, புதிய ஏற்பாட்டுல ஒரு குருடனுடைய கண்ணு டக்குன்னு அவனுக்கு வெளிச்சம் வருது, அந்த கண் பார்வை அவர் கிடைக்குது. ஆண்டுடைய இரக்கத்தினால. தேவன் இறங்குகிற தேவன், அவர் இரக்கம் உள்ளவர். இன்றைக்கு நாம இந்த தாவீது ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறார், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அப்படி கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? 11வது வசனத்துல, என் இளவலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை கடைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டி. எக்ஸலண்டா போட்டிருக்கு. You have turned for me my mourning into dancing. பாருங்க, ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனுடைய புலம்பல் எப்ப பாரு அந்த அம்மா புலம்பிக்கிட்டே. ஆமா, எப்ப பாரு புலம்பிக்கிட்டே. நான் கிராமத்துக்கு போகும்போது ஒரு சிலர் ரெகுலரா அவங்க புலம்பிக்கிட்டே இருப்பான். தள்ள கை ஜம்பு, ஐயோ முடியல, புலம்பிக்கிட்டே இருப்பான். பரிசுத்த தேவன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிறவர். ஆமா, ஆண்டவருடைய வார்த்தை இங்கிலீஷ்ல அழகா போடுறது, you have turned for me. என் பக்கமா நீங்க திரும்பிட்டீங்க. நான் எப்போ உங்களை நோக்கி கூப்பிட்டனோ, எப்போ உங்களை பார்த்து கெஞ்சினோ, அப்போ உங்க முகத்தை என் பக்கமா திருப்பிட்டீங்க. எவ்வளவு அழகா பாருங்க. அது திருப்பினது மட்டுமல்ல, என் இரட்டை களைந்து போட்டு you have loosed my sack cloth. ஆமா, அந்த அழுக்கு கந்தல் கதறக்கூடிய அந்த சாக்கு துணி பாருங்க. ரட்டு அப்படின்னா சாக்கு துணி. ஒரு மனுஷன் புலம்பும் போது பயன்படுத்தக்கூடிய துணி தான் சாக்கு துணி. மகா உபத்திரவம், நிந்தைகள், பாடுகள் வரும் பொழுது அது அடையாளமாக அந்த நாட்களில் அந்த சாக்கு துணியை பயன்படுத்தினார்கள். ஏசாயாவின் புத்தகம் 37வது அதிகாரம் 1-2 வசனங்கள் படிக்கிறோம். ஏசாயாவின் புத்தகம் 37:1-2. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியினிடத்திற்கு ரட்டு உடுத்துவர்களாக அனுப்பினான். எசேக்கியா ராஜா தன்னுடைய தேசத்திற்கு ஒரு மகா பெரிய இக்கட்டு வரும் பொழுது அங்கே இரட்டை அடையாளமாக பயன்படுத்துகிறார். மிகவும் நொறுக்கப்பட்ட எசேக்கியா ராஜா. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 34வது வசனம். ஆதியாகமம் 37:34. தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். யாக்கோபு தன்னுடைய மகன் மரித்து போனான். தன்னுடைய மகனை துஷ்ட மிருகம் பட்சித்து போட்டது, கொன்று போட்டது என்று அவன் ஏங்கி தவித்து, ஐயோ என் செல்ல பிள்ளை, எனக்கு பிரியமான பிள்ளை, என் மகன் மரித்து போனானே, துஷ்ட மிருகம் அவனை கொன்று போட்டதே, எனக்கு ஞானமுள்ள, எனக்கு பிரியமுள்ள பிள்ளையை நான் இழந்து விட்டேனே என்று சொல்லி மன வேதனையோடு இரட்டு உடுத்தி கொண்டு வேதனைப்பட்ட யாக்கோபு. கரெக்டான யாக்கோபின் வேதனை. யாருடைய வேதனை? இருதயத்திலே அதிகமான வேதனை காணப்படும் பொழுது, இருதயம் நொறுக்கப்படும் பொழுது வெளிப்புறமான வேதனை அல்ல,
இருதயத்திலே பலவிதமான கஷ்டங்கள், வேதனைகள், காயங்கள் காணப்படும் பொழுது வெளிப்புறமாக போப்பா ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸை போடு. பாருங்க, ஒரு சிலர் வாழ்க்கையில எக்ஸ்ட்ரீம் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்க. எக்ஸ்ட்ரீம் மீன்ஸ் ஒரு லெவலுக்கு மேல கஷ்டம் போயிடுச்சு, அவங்களால தாங்க முடியல அப்படின்னா பைபிள்ல போட்டுருந்து ஆண்டவருடைய அந்த ரகசியத்தை தெரியாதவங்க பின்வாங்கி போயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? பின்வாங்கி போயிடுவாங்க. நல்லவன் கெட்டவனா மாறிடுவான். என்னவா மாறிடுவான்? கெட்டவனா மாறிடுவான். அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுவான். பிசாசு எப்ப கேப் கிடைக்குன்னு பார்த்துட்டு இருப்பான். கரெக்டா கேப்சர் பண்ணி அவனை அப்படியே பயன்படுத்த ஆரம்பிச்சு பிசாசு. இங்க இரட்டு, ஆமா, என் வாழ்க்கையில இக்கட்டுகளும் வேதனைகளும் வரும்பொழுது அவங்க என்ன பண்றாங்க? பவுடர் போட மாட்டாங்க, ரெண்டாவது நல்ல ட்ரெஸ் போட மாட்டாங்க, ஏதாச்சும் போடுப்பா, என்ன வாழ்க்கை, அவ்வளவு. எதையுமே பிடி கொடுத்து எதையுமே ஒரு நம்பிக்கையோட பேச மாட்டாங்க. எல்லாமே அந்த நெகட்டிவ் ஸ்பைரல். ஆமா, எதிர்மறையான எண்ணங்கள் தான் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. உள்ள நெகட்டிவ் ஸ்பிரிட் அதான் அவங்கள்ட்ட இருக்கும். ஆனா இங்க பாருங்க, நான் என் வாழ்க்கையில கஷ்டம் வரும்பொழுது நான் வெளியில இருக்கிற மனுஷங்களை தேடி ஓடல. என் ஆண்டவருக்கு முன்பாக நான் பிரார்த்தனை செய்வதற்கு, அவரை நோக்கி கூப்பிடவும், அவரை நோக்கி கெஞ்சவும் நான் அமர்ந்திருந்தேன், கூப்பிட்டேன், கதறினேன். அவர் சமூகத்திலே இரவும் பகலும் அவரையே சார்ந்திருந்தேன். அவர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். அவர் என் பக்கமாக திரும்பினார். ஆமா, he turned for me. அது மட்டுமல்ல, அவர் என்னுடைய அந்த அழுக்கு துணியை, சாக்கு துணியை என்னை விட்டு எடுத்து விட்டு என்னை மகிழ்ச்சியின் கட்டினால் இடை கட்டினார். and he clothed me with gladness. மகிழ்ச்சியின் கட்டினால் என்னை இடை கட்டின தேவன், பரிசுத்த தேவன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த 4 வசனங்களில் 3வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு வார்த்தை. பரிசுத்த தேவனுடைய இரக்கங்கள் நமக்கு தேவை. பரிசுத்த தேவனுடைய இரக்கங்கள் நமக்கு, தேவனுடைய அனாதி சிநேகம், அனாதி இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆனந்த கழிப்புள்ள வாழ்க்கையாக மாற பண்ணுகிறார். எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஆனந்த கழிப்புள்ள வாழ்க்கையாக மாற பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, அவரை சந்தோஷமாய் பாடும்படியாக அவர் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய எல்லா இரட்டையும் களைந்து போட்டு எல்லாவற்றையும் அவர் நீக்குகிறார். அது மட்டுமல்ல, மகிழ்ச்சி என்னும் கட்டு. என்ன கட்டு? என்ன கட்டு? நமக்கு என்ன கட்டு தேவை? மகிழ்ச்சியின் கட்டு தேவை. மகிழ்ச்சியின் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என்ன கட்டு நமக்கு தேவை? அந்த மகிழ்ச்சியின் கட்டை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியினால் நம்ம சுத்தி கட்டுவார். என்னுடைய சரீரம் முழுவதும் தேவன் மகிழ்ச்சியினால கட்டுவார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை எத்தனை முறை? ஒரு முறை தான் வாழ்க்கை. ஒரு முறை தான் வாழ்க்கை. உனக்கு வாழ்க்கை 60 வயசுக்கு பிறகு மறுபடியும் 1ல ஆரம்பிக்கலாம். மறுபடியும் உனக்கு 60 வயசு முடிஞ்சிச்சு, மறுபடியும் 1ல இருந்து ஆரம்பி முடியுமா? முடியாது இல்ல. 60க்கு அப்புறம் என்னதான் வரும்? 61. 61 எப்படி இருக்கு? 61 எப்படி இருக்கு? ஒரு வயசுல என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி, பர்த்டே, பெரிய ஸ்க்ரீன்லாம் போட்டு பிரமாதமா கேக் கட் பண்ணி பாப்பா என்ன அட்டகாசம் இல்லைங்க, மட்டன் பிரியாணி, சிக்கன், அது இது பிரம்மாண்டமா இருக்கும். 61ல உனக்கு பர்த்டே கொண்டாடினவங்க முதல்ல இருக்க மாட்டாங்க. கரெக்ட் தானே? உனக்கு பர்த்டே கொண்டாடினவங்க இருப்பாங்களா? கிடையாது. அவங்க வேற டேல போய் சேர்ந்துருப்பாங்க. ஆமா, இப்போ உனக்கு பர்த்டே கொண்டாடினவங்க உனக்கு இருக்க மாட்டாங்க. நீ தான் சொல்லிக்கணும், எனக்கு பர்த்டே, எனக்கு பர்த்டே, எனக்கு பர்த்டே. எப்போ? 61. நீயா டென்ஷன் ஆகி, நீயா எமோஷன் ஆகி, அப்பா டென்ஷன் ஆகிறார், எமோஷன் ஆகிறார், பிபி சுகர் ஜாஸ்தி ஆகிடும், அதனால கேட்க வாங்கி கட் பண்ணு. ஆமா, ஏன் அவர் பர்த்டே கொண்டாடலன்னா அவர் டென்ஷன் ஆயிடுவாரு. கட் பண்ணு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு முறை தான். எல்லாம் நம்மளை விட்டு கடந்து போயிட்டே இருக்கும். போகுமா போகாதா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொரு சமயம் உண்டு. அதனால நாட்கள் பொல்லாதவர்களா இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்துறதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை சபைக்கு
கூட்டிட்டு வந்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதுடைய தீர்மானம் அதுதான். ஐ வாண்ட் ஹிஸ் மெர்சி. எனக்கு அவருடைய இரக்கம் வேணும். அவருடைய இரக்கம் இருந்தா என் வாழ்க்கையில காணப்படக்கூடிய எல்லா புலம்பல்களும் என்னை விட்டு நீங்கும். நான் மகிழ்ச்சி உள்ளவனாக மாறி போவேன். என்னை ஆனந்த களிப்புள்ளவனாக மாற்றுவார். என்னை அங்க மாற்றினார். எங்க வசனம் சாட்சி கொடுக்குது. நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவரை நோக்கி கெஞ்சினேன், அவருடைய இரக்கத்திற்காக அவரை நோக்கி ஜெபித்தேன். என் வாழ்க்கையில் காணப்படக்கூடிய புலம்பலை அவர் மாற்றி என்னை ஆனந்த களிப்புள்ளவனாக மாற்றினார். அது மட்டுமல்ல, என் வாழ்வில் காணப்பட்ட எல்லா இரட்டையும் என்னை விட்டு களைந்து போட்டார். அவருடைய மகிழ்ச்சியினால் என்னை கை கட்டினார். ஹல்லேலூயா. இதான் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு பரிசுத்த தேவன் அவருடைய இரக்கங்கள் நமக்கு தேவை. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா? வேண்டுமா வேண்டாமா? அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது? புலம்பல் 3வது அதிகாரம் 22-23. புலம்பல் 3:22-23. இது என் மனதிலே வைத்து. புலம்பல் 3வது அதிகாரம் 22-23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பாருங்க, அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. அப்படின்னா என்ன? தேவனுடைய இரக்கத்திற்கு there is no full stop. ஆண்டவர் உன் மேல வைக்கக்கூடிய இரக்கத்துக்கு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. நீ ஒருவேளை உனக்கு இறங்கி உனக்கு நல்லது செஞ்சிருப்பாரு. ஒருவேளை அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஏதாச்சும் ஒன்று செஞ்சிருப்பார். ஐயையோ, நான் இதுக்கு மேலே எப்படி அவர்கிட்ட போவேன்? நான் அவருக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்டேனே, நான் அவருடைய ஆலயத்துக்கு எப்படி போவேன்? அவர்கிட்ட நான் எப்படி ஜெபிப்பேன்? நான் ஒரு பாவி ஆகிட்டேன், நான் எப்படி என் ஜெபத்தை அவர் எப்படி கேட்பார்? நோ. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. அவர் நாளுக்கு நாள் உன்னை புதிதாக்குகிறார். நாளுக்கு நாள் புதிதாக்குகிறோம். ஆமா, ஏக் பார் ஒரே இந்த அப்படி ஜி பூ பா, உன் பாவம் எல்லாம் மன்னிச்சிட்டேன், மனசை மாத்திட்டேன், நீ அப்படி போயிடு, புது மனுஷன் மாறிடு அப்படி சொல்ற ஆண்டவர். அப்படி சொல்லல. நாளுக்கு நாள் புதிதாக்கும். உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் அடடா இது பண்ணக்கூடாது, நான் பண்ணிட்டேனே, தப்பாயிடுச்சே, நீ ஃபீல் பண்ணுவ. இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் உனக்கு உணர்த்த ஆரம்பிச்சுட்டே இருப்பான். ஆமா, ஆண்டவர் உன்னை பாருங்க, அவர் என்னை சோதித்த பின்பு நான் ஒரு சுத்த பசும் பொண்ணா மாறணும்னா அவர் டெஸ்ட் ஒவ்வொன்னா உன்னை புடமிட்டுக்கிட்டே இருப்பார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொண்ணாக, ஆமா, நீ சுத்த பசும் பொண்ணா மாறுற வரைக்கும் அவருடைய இரக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதான் வசனம் சொல்லுது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அதுக்கு ஃபுல் ஸ்டாப் கிடையாது. உனக்கு உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். ஆமா, நான் அன்னைக்கு செஞ்ச மறுபடியும் அதே செய்யறான், அவ்வளவுதான், உனக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டார். ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டார். அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அது மட்டுமல்ல, அவருடைய இரக்கத்திற்கு முடிவே என்பது மட்டும், அது மட்டும் முக்கியம் இல்லை. அங்க வசனம் 22வது வசனத்துல அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் தொடர்ச்சி படிங்க. அவைகள் காலைதோறும் புதியவைகள். அவைகள் இவைகள் அவருடைய இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கம். ஐயோ, இன்னைக்கு என் பிள்ளை என்ன பண்ண போறான், இன்னைக்கு என் பிள்ளை என்ன என்கிட்ட வருவானா, ஜெபிப்பானா, என்னை துதிச்சு பாடுவானா, என்னை கூப்பிடுவானா. அப்பாவுடைய ஆசை தான், என் பிள்ளை என்னை கூப்பிடுமா, எனக்காக நேரத்தை செலவு பண்ணுமா. ஏன்னா ஒரு புதிய கிருபையும் புதிய இரக்கத்தையும் வச்சிருக்கிறார். அவருடைய இரக்கம் ரெடியா இருக்குது. there is no full stop. ரெடியா வச்சுட்டு இருக்கார். இன்னைக்கு என் பிள்ளைக்கு நான் இதை செய்யணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்காரு. அதனால கர்த்தர் நம்மை நேசிக்கிறவர். ஓய்வு நாள்ல பார்த்துட்டே இருப்பார், என் பிள்ளைகள் இன்றைக்கு என்னை தேடி வருகிறார்களா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதனால்தான் அந்த 23வது வசனத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவைகள் காலைதோறும் புதியவைகள். தேவனுடைய இரக்கங்கள் முடிவில்லாதவைகள், தேவனுடைய இரக்கங்கள் புதியவை. ரெண்டு விஷயம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்து. கடைசியாக பிலிப்பியர் 2வது அதிகாரம், பிலிப்பியர் 2:25. மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் பாருங்க,
4 போஸ்டிங் கொடுக்குறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க 4 போஸ்டிங் சொல்றாரு. அவருடைய அசிஸ்டன்ட், அவரோட கூட இணைந்து ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மனுஷன். முதல் போஸ்டிங் என்ன? சகோதரர். he is my brother. ஆமா, எத்தனாவது வசனம்? பிலிப்பியர் 4 எடுத்துறேன். 4வது அதிகாரம் 25. ஐயோ, 25. படிங்க. பாருங்க, அவன் என் சகோதரன், he is my brother. அடுத்து என் உடன் வேலையாளன், fellow worker, என்னுடைய இந்த குழுல என்னோடு கூட இணைந்து பணியாற்றக்கூடியவர். அடுத்து உடன் சேவகன், he is my soldier, fellow soldier. அடுத்து உங்கள் ஸ்தானாபதி, நான் சொல்லக்கூடிய தகவல்களை உங்களுக்கு வந்து சொல்லக்கூடியவர், he is my messenger. அடுத்து என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான. ஆமா, இந்த ஊழியத்துல எனக்கு உதவி செய்யக்கூடியவர், he is the minister to my need. என்னுடைய தேவைகள் எது இருக்கோ அதுக்கெல்லாம் என் கூட இருந்து எனக்கு உதவி செய்யக்கூடியவர். இப்படி 4 விஷயங்களை அந்த மனுஷனுக்காக, அந்த மனுஷனை குறித்து பேசும்போது எங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்றார். ஊழியத்தின் பாதையில என்னோடு கூட இருக்கிற அந்த மனுஷன் எப்படிப்பட்டவர்? அவன் என் சகோதரர். அது மட்டுமல்ல, என்னோடு கூட இணைந்து வேலை செய்யக்கூடியவர். அது மட்டுமல்ல, அவன் என்னோடு கூட இணைந்து வேலை செய்யக்கூடியவர் மட்டுமல்ல, போர் செய்யவன். ஆமா, எதிர்த்து நிக்கிறவன். அவ்வளவுதான், கர்த்தருக்காக. அடுத்து அது மட்டுமல்ல, அவன் நான் சொல்லும் செய்திகளை கொண்டு செல்லக்கூடியவன், he is the messenger. அது மட்டுமல்ல, எனக்கு உதவி செய்கிறான். எனக்கு இவன் தான் என் கூட இருக்கிறான். எவ்வளவு அருமையான ஒரு விட்னஸ். ஊழியத்தில் இணைந்து பணியாற்றுறது குறித்து இன்னைக்கு எத்தனையோ பேர் ஊழியத்துல என்னோடு கூட இணைந்து 10 பேருக்கு மேல இருக்கிறீங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்க உங்களை நீங்களே நிதானித்து பாருங்க. இந்த 4 குணாதிசயங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதா? இதுதான் ஆண்டவர் என்று பார்க்கலாம். இதுதான் சாட்சியா பைபிள்ல போட்டிருக்காரு. 4 கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த 4 கேரக்டர் நமக்கு இருக்கா? இந்த 4 ரொம்ப முக்கியமான ஒன்றா ஊழியத்தில். தொடர்ந்து படிங்க. எப்பாப்பிரோத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். பாருங்க, அதனால நம்ம பிரேயர் டீமுக்கு வந்து பேர் வச்சோம். எப்பாப்பிரோத்தீத்து வச்சோம். ஏன்னா எப்பாப்பிரோத்தீத்து வந்து பார்த்தாச்சுன்னா அவன் தாங்க அசிஸ்டன்ட், அவன் தாங்க பைபிள்ல ரோல் மாடல். உங்களிடத்தில் அனுப்பினேன். அடுத்து அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சையுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தான். பாருங்க, அவன் வியாகுலம் என்னவா? அவன் வியாதியை குறித்து அவன் வியாகுலப்படல. அவனுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபெலோஷிப்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதனால அவனுக்கு கஷ்டம். அதனால அவனுக்கு நான் வியாதிப்பட்டு சாக போறேன் அப்படிங்கிறது என் கூட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால எனக்கு எப்பேற்பட்ட மனுஷன் தானே எப்படி யாரும் ஐயோ என்னால முடியல, எனக்கு கால் தூக்க முடியல, கை தூக்க முடியல, என்னால எழுந்திரிக்க முடியல, அவ்வளவுதான், நான் அப்படியே உட்காந்துக்குவேன். இப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என்ன சொல்றான்? என் கஷ்டம், நான் சாவுக்கு நேரம் போயிட்டு இருக்கிறேன், நான் சாக போறேன், என் சாவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அது எனக்கு கஷ்டமா இருக்கு. அது எனக்கு that is what the difference between others. அவனுக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் தான். பரிசுத்த வேதம் மிக தெளிவாக படிக்க தொடங்கு. அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது. அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமா இருந்தது. ஆமாங்க, அவன் கொஞ்ச நாள்ல செத்துருவாங்க. அது உண்மைதான். அவனுக்கு வந்திருக்கிற வியாதி அதுதான். அது ரொம்ப நாள் தாங்காது. ஒரு 15 நாளோ 1 மாசமோ சீக்கிரம் சாவு நடக்கும். போகவங்களும் போய் பார்த்துட்டு வந்துருக்காங்க. கடைசியா ஒரு முறை பார்த்துட்டு வந்துருக்காங்க. இப்படிதான் எல்லாரும் எப்பாப்பிரோவை பார்க்க போயிருப்பாங்க. அவன் அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றான். ரொம்ப என்ன சொல்ற, தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதுனாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனாய். கேள்விப்பட்டதுன்னு போய் பார்க்காம இருப்பாங்களா? யாருப்பா உசுரோட இருக்கும்போது போய் பார்த்துட்டு ஒரு ஹார்லிக்ஸும் ஒரு பிரெட்டும் இல்லை கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் போய் வாங்கி கொடுத்துட்டு விசாரிச்சுட்டு வந்துரு. நாளைக்கு செத்த பிறகு மாலை வாங்கிட்டு போறது பேரா உசுரோட இருக்கும்போதே போய் பார்த்துட்டு வந்துரு. ஆமா, எவ்வளவு அழகா இங்க போட்டிருக்குன்னு பாருங்க. நான் ஒரு முறை ஊருக்கு போயிருக்கேன். கன்னியாகுமரி போயிருக்கும்போது கூட வேலை செஞ்ச ஒரு முக்கியமான நபர், எல்லாருமே என் கூட நல்லா கலகலன்னு இருப்பார். சின்ன வயசு தான், 45 அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நான் சொல்ல சம்பவம் நடந்த ரொம்ப நாள் ஆச்சு. அவர் வந்து குடியாத்த சொந்த ஊர் செத்துட்டார். திடீர்னு உடம்பு சரியில்லாம வந்து 3 நாள் உடம்பு சரியில்லாம வந்து டெத் ஆயிடுச்சு.
எனக்கு உடனே ஃபோன் வருது. ஆமாம், ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணுறாங்க. சார், வேலை செய்யும்போது கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, நல்ல ஹைப்ரண்டாக கூடவே இருப்பாருங்க. சார், உங்கள் நண்பர் உங்க கூட இருந்தவர் செத்துட்டார் சார். நாங்கள் 10 பேர் ரெடி ஆகிட்டோம், போயிட்டுருக்கோம், வாங்க சார் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது ஃபோனு, எங்கே இருக்கீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்க, பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார். அப்புறம் 3வது ஃபோனு, ரொம்ப மழையாக இருக்குது சார், சீக்கிரம் எடுக்க போகிறாங்களா, சீக்கிரம் வந்தீங்கன்னா போயிட்டு மாலையை போட்டு வந்துடலாம், கிளம்பி வாங்க. 3வது முறை ஃபோன் பண்ணும்போது எனக்கு அறியாமல் ஒரு டென்ஷன் வந்துருச்சு. 3வது முறை ஃபோன் பண்ணும்போது சொன்னேன், நீங்கள் போய் மாலையை போட்டோன்னு எந்திரிச்சு உட்காந்துருவாரா, எந்திரிச்சு உட்காந்துருவாரா, போயிட்டு போட்டுட்டு வாங்க, நான் அதுக்கப்புறம் போய் பார்க்குறேன், நான் ஒரு சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன், நான் வரல அப்படின்னு சொன்னேன். ஆமாம், அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரும். என்ன சொன்ன, நீ போய் மாலையை போட்டோன்னா அது எந்திரிச்சு உட்காந்துருவாரா, எந்திரிச்சு உட்காந்துருவாரா அப்படின்னு சொன்னேன். அப்போதான் அவங்க முடிவு பண்ணாங்க, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையே இல்லை, நான் என்னதான் மாலை போட்டாலும் அவர் எந்திரிச்சு உட்கார போகிறது இல்லை. அது அவங்களுக்கு ஒரு பெரிய மனமாற்றத்தை அவங்களுக்கு கொண்டு வந்துச்சு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இருக்கும்போது வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தான் வாழ்க்கை. நீ செத்த பிறகு உனக்கு எவ்வளோ பெரிய மாலையை போட்டாலும் நீ எந்திரிச்சு உட்கார போகிறது இல்லை, எந்திரிச்சு உட்கார போகிறது இல்லை. ஆமாம், இந்த சப்ஜெக்ட் 3 மாதம் ஓடிச்சு. அதில் நிறைய விஷயங்கள் அவங்க அதில் வந்து பேசினாங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்போ இவன் வந்து இங்கே சாவுக்கு நேரம் இருக்கிறான். இப்போ அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அப்போ யாரும் ஹாஸ்பிட்டல் போகல, அந்த 10 பேரும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கல. அவங்க செத்த ஒன்று மாலை வாங்கிட்டு போகிறாங்க. ஆமாம், இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரியம். பாருங்க, இங்கே மனுஷன் உசுரோட இருக்கிறான், எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. போவாங்களா இல்லையா? போவாங்களா, போக மாட்டாங்களா? இப்போ அவனுக்கு டென்ஷனாக இருக்குமா அல்லது எப்படி இருக்கும்? அவனுக்கு டென்ஷனாக இருக்குமா அல்லது சந்தோஷமா? வாங்க வாங்க வாங்க, அந்த மூட்டையெல்லாம் அங்கே வைங்க, ஆப்பிள்லாம் அப்படி உரமா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா உட்காந்து பேசுவானா? ஐயோ, ஒவ்வொரு முறையும் வந்து மணி அடிச்சுட்டு போறாங்க. என்ன மணி? சாவுங்க, நீ சாக போற, நீ சாக போற. ஏன்னா ஆப்பிள் வாங்காதவங்கலாம் ஆப்பிள் வாங்கிட்டு வரோம். போகும்போது எப்படி ஆப்பிள் வாங்காதவங்கலாம் ஆப்பிள் வாங்கிக்கலாம். ஆமாம், ஆரஞ்சு பழம் வாங்காதவங்களாம் வாங்கிட்டு வரோம். சந்தோஷமா சிரிச்சு பேசுறவங்களாம் சிரிச்சு பேசுறோம். அப்பவே முடிவு பண்ணிடணும், ஓ மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அதுதான் வந்து அப்படியே அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. அது 6 மாசத்துல போற கேஸ் 2 மாசத்துலயே போய் சேர்ந்துடும். இங்க பாருங்க, அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமா இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். யார் இறங்குனது? தேவன். அங்க இருக்கிற யாருன்னா இறங்குனாங்களா? ஆப்பிள் வாங்கிட்டு வந்தவங்க யாரா இறங்குனாங்களா? கட்டை எப்படியாவது போய் சேர்ந்துடும், அவ்வளவுதான். பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய இரக்கம் இருந்தால் அவனுடைய ஜீவன் மீண்டும் அவனுக்குள் வரும். அதான் செத்து போயிடுவான்னு நினைச்சாங்க எல்லாரும். நீங்க போட்டிருக்க வசனம், அவன் சாவு உண்மைதான். ஊழியக்காரர் சொல்ற, அவன் செத்து போவான்னு நினைச்சது உண்மைதான், பொய் இல்ல. உண்மை போட்டுக்கா, பொய்னு போட்டுக்கா, மெய்தான். என்ன போட்டுருக்கு? மெய்தான். அவன் சாக போறான்னு சொல்றது 100% உண்மை, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. Indeed he was ill near to death. Death அப்படிங்கிற வார்த்தை கிளியரா வந்துருச்சாங்க. அப்போ சாக போறான்ற ஒரு மனுஷன் இப்போ அந்த ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்டு தெம்பா உட்காந்துருக்கான். எப்படி உட்காந்துருக்கான்? என்ன ஆச்சரியம் பாருங்க. அது காரணம், தேவன் அவனுக்கு. அப்போ இரக்கம் வாழ்க்கையில முக்கியமா இல்லையா? இரக்கம் வாழ்க்கையில முக்கியமா இல்லையா? பாருங்க, அவனுக்கு இறங்கினது இல்லாமல் அவனுக்காக ரொம்ப துக்கப்பட்டாங்க எல்லா ஊழியர்களும். துக்கத்தின் மேல் துக்கம். எப்படி? ஐயோ, உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. ஊழியத்துல எல்லாத்துலயும் கூட வந்துட்டு இருப்பாங்களே, ஒவ்வொரு விஷயத்திலயும் கரெக்டா டான் வந்து நிப்பாங்களே, டைம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நிப்பாங்களே, எல்லாத்துலயும் கூட எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்களே, 4 சாட்சி அங்க கொடுத்துருக்காங்க. இந்த 4 வேலையும் பர்ஃபெக்டா செய்வாங்களே. எவ்வளவு அருமையான ஒரு காரியம், 4 காரியங்கள். அந்த 4 விஷயம் மறக்கவே முடியல இல்லையா? ஒண்ணு சகோதரன், இன்னொன்னு உடல் வேலையாள், இன்னொன்னு உடல் சேவகர், இன்னொன்னு உங்கள் ஸ்தானாதிபதி, இன்னொன்னு குறைச்சலுக்கு உதவி செய்தார். ஐயோ, அவனுக்கா உடம்பு சரியில்லை, முடியலையே, துக்கம், அதில் நினைச்சே கவலை.
இப்ப அப்ப சொல்றாப்புல துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடி. அப்படி உடம்பு சரியில்லாத செத்துட்டான்னா அது இன்னும் துக்கத்தின் மேல் துக்கம், இன்னும் துக்கத்தின் மேல் உண்டாகாதபடி எனக்கும். இப்ப ஆண்டவர் முதலாவது வியாதியில் இருக்கக்கூடிய எப்பாப்பிலத்தை தீர்த்துவிட்டு இறங்கினார். இரண்டாவதாக எப்பாப்பிலத்தோ யாரோடு இணைந்து ஊழியம் செய்தானோ அந்த ஊழியனுக்கு இறங்கினார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்பாப்பிலத்தை தீர்த்துவுக்கு ஏன் உயிர் கொடுத்தாருன்னா இங்க துக்கப்படுறான், பவுல் துக்கப்படுறான். என்னோடு கூட இணைந்து ஊழியம் செய்த மனுஷன் இன்னைக்கு இல்லையே, கஷ்டப்படுறனே அப்படின்னு துக்கப்பட்டது யாரு? பவுல் துக்கப்படுறான். ஆண்டவர் பவுலுடைய துக்கத்துக்கும் மனசு இறங்கினாரு, எப்பாப்பிலத்துக்கும் மனம் இறங்கினார். அப்ப தேவன் இரக்கத்தின் தேவன், அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தாவீது சொன்ன வார்த்தை, என் மேல் இரக்கமாயிரும், எனக்கு சகாயமாயிரும். நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றினார், என் இரட்டை களைந்து போட்டார், மகிழ்ச்சியுடன் கட்டினார், என்னை இடை கட்டினார், நான் மகிழ்ச்சி உள்ளவனாய் மாறி போனேன். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா, கர்த்தருக்குள் எப்படி மகிழ்ச்சியா? பக்கத்துல பாத்தீங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா, மகிழ்ச்சி. கர்த்தருனை மகிழ்ச்சியுள்ள மகனாக மாற்றுவார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில மகிழ்ச்சி, நீ செய்யக்கூடிய வேலையில மகிழ்ச்சி, உன் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி, உன்னுடைய நண்பர்கள் மத்தியில மகிழ்ச்சி, எல்லாத்திலையும் கர்த்தர் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாரு. ஆமா, மகிழ்ச்சி அதுதான் உண்மையான செல்வம், உண்மையான செல்வம். மகிழ்ச்சி இருந்தாச்சுன்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், எந்த பிரச்சனைகளும் வாழ்க்கையில் இருக்காது. தேவன் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறவர். தாவீது கர்த்தருடைய இரக்கத்திற்காக ஜெபித்தான், கர்த்தர் அவனை மகிழ்ச்சி உள்ளவராக மாற்றினார். அல்லேலூயா. உங்களையும் மகிழ்ச்சி உள்ள பிள்ளைகளாக மாற்றுவார். இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார்.